தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரு 3 வயசு குழந்தைய ஒருத்தன் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திட்டான். அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்கணும் அங்கே இருக்க மக்கள்? ஆனால் என்ன தரமா பண்ணி வச்சிருக்கானு, ஒரு கிராமத்தில் பஞ்சாயத்துன்ற பேரில் அந்த குற்றவாளிக்கு தண்டனைன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த அமௌண்ட்டில் அட்வான்ஸாக ஒரு அமௌண்ட்டை வாங்கி குடியும் கூத்துமா அப்படி இருந்திருக்கானுங்க. பஞ்சாயத்தில் தீர்ப்பு கொடுத்தவனுங்களே. இந்த கொடுமைங்கன்னா நடக்குமா மக்களே? நம்ம நாட்டில் நடந்திருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இந்த பஞ்சாயத்து சிஸ்டம் இருக்குல்ல, அதாவது சட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நம்ம ஊரில் பெரிய தலைக்கட்டு ஐயா தான் நாட்டாம பண்ணாருன்னா பஞ்சாயத்து சிறப்பாக முடியும். எந்த ஒரு குற்றமாக நடந்திருக்கட்டும், ஐயா அப்படின்றதுக்குள்ள அந்த குற்றத்தையை கண்டுபிடிச்சி தீர்ப்பையும் வழங்கிடுவாப்புல. அந்தளவுக்கு எஃபிஷியன்ட்டு. நம்ம ஐயா மாதிரிலாம் வர முடியுமா? இதுக்கு முன்னாடி பெரிய ஐயா இருந்தாங்க, அவருக்கு அப்புறம் ஐயா தானே இப்படிலாம் பில்டப் கொடுத்து லெகசி வைஸில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்தியாவில் இன்னும் பல கிராமங்களில் இந்த பஞ்சாயத்து இருக்கா? அரசு சார்ந்து பெருசாக உள்ளே வராது லிங்க்கு, போலீஸு சட்டம் எதுவும் உள்ளே சேர்க்க மாட்டாங்க. ஆனால் பஞ்சாயத்து பண்ணி நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்துருவாங்க. இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ப்ளஸ் என்ன? உடனடியாக குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு குற்றவாளி என்னது கண்டுபிடிச்சி தண்டனை கிடைக்கும். இன்னொரு பக்கம் ஒரே நாளையும் மொத்தமாக செஷனே முடிஞ்சிடும். இங்கே கோர்ட்டும் கைமா அலைஞ்சு போகிற வருஷம் இருக்குல்ல, அதை விட இங்கே பட்டு முடிஞ்சிடும். இது ஒரு ப்ளஸ் மட்டும்தான். ஆனால் பெருசாக விசாரிக்காமல் ஒரு விஷயத்தை அப்படியே எடுத்தவங்க ஒருத்தர் தீர்ப்பு கொடுத்தா எந்த அளவுக்கு அதை பாதிக்கப்படுவாங்க பல பேருமே. ஸோ பஞ்சாயத்து இது வரைக்கும் இந்தியாவுக்குள்ளே போய்கிட்டு இருக்க பல கிராமங்களில். இதில் ஜார்க்கண்டோட கும்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு பஞ்சாயத்துங்க, ஒரு வில்லேஜில் நடந்திருக்க ஒரு பஞ்சாயத்து கொடுமை. இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன்னா தலையில் அடிச்சுப்பீங்க எல்லாருமே. என்ன தெரியுமா நடந்திருக்கு? கடந்த சனிக்கிழமை சாயங்கால வேலையில் சுனில் லோஹரா அப்படின்ற ஒரு 18 வயசு பையன் இவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த வில்லேஜிலேருந்து ஒரு வீட்டுக்கு போயிருக்கான். போயிட்டு அந்த வில்லேஜில் அந்த அம்மா அந்த வீட்டில் வசிச்சுட்டு வந்திருக்காங்க குழந்தையோடு. அந்த அம்மாட்ட சொல்லியிருக்கான், நீ போய் வேலையை பார்த்துக்க, வெளியே உனக்கு 1008 வேலை கிடக்கும், குழந்தைய நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான். 3 வயசு பார்ப்பாங்க அந்த குழந்தை. அந்த அம்மா வெளியே வேலைக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே தான் வேலை, வேற எங்கேயும் பெருசாக இல்லை, வீட்டுக்கு வெளியே வேலைன்ட்டு அந்த அம்மா வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா. இவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த குழந்தைகிட்ட தப்பாக நடந்திருக்கான். ஒரு கட்டத்தில் அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியிருக்காங்க. 3 வயசு பாப்பா, 3 வயசு குழந்தைகிட்ட அந்த எருமாடு என்ன வேலையை பார்த்துருக்கான்னு தெரியுதா? ஒரு கட்டத்தில் அந்த பாப்பா வழியில் கத்த ஆரம்பிச்சிட்டு இருக்கான். அதுவும் காயங்கள் பாப்பா உடம்புல வேற. பாப்பா கத்துறது கேட்டு, அடற சத்தம் கேட்டு வெளியில் வேலை பார்த்துட்டு இருந்தா அந்த குழந்தையோட அம்மா இருக்காங்களே, அவங்க வீட்டுக்குள்ளே ஓடி வந்துட்டாங்க. வந்து பார்த்தா இந்த பைத்தியக்காரன் அந்த குழந்தைகிட்ட என்னென்ன பண்ணியிருக்கான்னு லிட்டராக அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சுது. உடம்புல ஒரு மாதிரி சிராய்ச்சி வச்சு அந்த குழந்தை உடம்புல அங்கங்கே காயங்களை ஏற்படுத்தி இப்போ ஏற்பட்ட வேலையை பார்த்து வச்சுருக்கான். அந்த பெத்த மனசு பதறவில் உடனடியாக குழந்தைய தூக்கிட்டு லோக்கலில் இருந்து டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட விஷயம் கொஞ்சம் வெளியே வந்திருக்கலாம். ஒரு ப்ரைவேட் டாக்டர் ஒருத்தர் அங்கே லோக்கலில் அவர்கிட்ட போயிருக்காங்க. போனது அவர் ட்ரீட்மெண்ட் ஆகுதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் விஷயம் வெளியே வருதா, அந்த அம்மா முதல்ல என்ன நினச்சிருக்காங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணல, அந்த அம்மா கரெக்டாக நினச்சிருக்காங்க. ஆனால் அது சம்மந்தப்பட்டு இருக்கான் பாருங்க சுனில். இவன் என்ன பண்ணிட்டான், இல்லை வெளியெலாம் போனால் வேலைக்கு ஆகுதுன்ட்டு பஞ்சாயத்து தலைவர்கள் இருப்பான ஊரில் பெரிய தலைக்கட்டுங்க அந்த வில்லேஜில், அவங்ககிட்ட போய் முறையிட்டான். அந்த தலைக்கட்டுங்களும் சரி ஓகே சும்மா உட்காந்து மிச்சர் சாப்பிட்றதுக்கு பதிலாக பஞ்சாயத்து போ அப்படின்னு எல்லாம் கிளம்பி வந்துட்டானுங்க. வந்தவனுங்க அந்த குழந்தைய கூட்டு பஞ்சாயத்தில் நிறுத்திருக்கானுங்க, அந்த அம்மாவை கூட்டு பஞ்சாயத்தில் நிறுத்திருக்கானுங்க. இந்த குற்றஞ்சாட்டப்பட சுனில் இருக்கால, இவனையும் கூட்டு நிறுத்திருக்காங்க. ஃபுல்லாக விசாரித்து பார்த்ததில் இந்த சுனில் தான் தப்பு பண்ணியிருக்கான். அந்த 3 வயசு குழந்தைகிட்ட இது போல் அத்துமீறி இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. கன்ஃபர்ஸும் பண்ணிட்டான் அவன். இப்படி ஒருத்தர் மக்கள்கிட்ட மாட்டினவன் நிலைமை என்ன இருக்கணும்? ஆனால் இங்கே என்ன தெரியுமாச்சு, இந்த பெரிய தலைக்கட்டுங்க இருக்குல்ல, இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு கேவலமான தீர்ப்பை கொடுத்தானுங்க பாருங்க. கொடுமாதான். எப்போ நடக்குது இதெல்லாம்? சண்டே, சாட்டர்டே அந்த பாப்பாவை இது போல் பண்ணிட்டானா, அடுத்த நாள் சண்டே இந்த பஞ்சாயத்தில் இவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஏன்பா நீ தான் குற்றவாளின்னு உறுதி ஆயிடுச்சு, வெளியே போலீஸ் கேஸு அதெல்லாம் போவேனான்னு பார்க்குறோம், நம்ம ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல, அதனால் நாங்களே தீர்ப்பை வழங்குறோன்ட்டு 1 லட்சம் ரூபாய் நீ அபராதம் விதிக்கணும்ட்டாங்க. எவ்வளோ? அந்த 3 வயசு பாப்பாவை இவ்வளோ கொடுமைப்படுத்தினவனுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதமா? இது அவனுக்கு என்ன பெரிய பனிஷ்மெண்ட்டாக என்ன? அந்த நான் என்ன தெரியுமா பண்ணியிருக்கான், ஒரு 20,000 ரூபாய் ரெடி பண்ணி கொடுத்துட்டான். எப்படி? பஞ்சாயத்தை வச்சு ஸ்பாட் பேமெண்ட்டு 20,000 எடுத்து கொடுத்துட்டான்.
கொடுத்துட்டு மிச்சம் இருக்க 80,000 ரூபாவை நான் ஒரே வாரத்தில் கொடுத்துட்றேங்க, எனக்கு கஷ்டம் தான் புரட்டுறது, இவ்வளோ பேர் தண்டனை கொடுத்துட்டீங்க, பட் நான் அப்படியே புரட்டுறேன் அப்படின்ட்டு அங்கே சொல்லிட்டான். சொல்லிட்டு கிளம்பியாச்சா. இந்த 20,000 ரூபாய் பார்த்தானுங்க பாருங்க அந்த பஞ்சாயத்து தலைவருங்க, அவனுக்கு மனசு எவ்வளோ கேவலமாக மாறிடு தெரியுமா. அந்த பாப்பா இப்போ ஏற்பட்ட ஒரு துயரை சந்திச்சிருக்கா. அந்த ஓகே என்னாலே வார்த்தைகள் அடக்க முடியல மக்கள் அவனுக்கு பண்ணியிருக்க வேலைக்கு. அவனும் போயிட்டு காசுன்னு சொல்லி ஏதோ குற்றத்துக்கான ப்ரீபெய்ட் அட்வான்ஸ் பேர் பண்ணிட்டு வர மாதிரி ஆயிடுச்சா. 20,000 கொடுத்துறால. அந்த 20,000 பார்த்த குஷியில் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த 20,000 வச்சுக்கிட்டு அந்த பஞ்சாயத்தில் இந்த பெரிய தலைக்கட்டு இருக்குல்ல, இடத்துல பண்ணியிருக்கானு தீர்ப்பு வழங்கினவனுங்க சரக்கு இறங்கிட்டானுங்க அந்த காசில். இது பத்தாதுன்னு ஃபுல்லாக கறி சுற்றி சுற்றி என்னென்ன கறி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாங்களோ நான்வெஜ் ஐட்டம் ஃபுல்லாக இறக்கிட்டானுங்க. இது பத்தாதுன்னு டான்ஸு, இந்த ஆடலும் பாடலும் சார்னு அங்கேயே இருக்கும்ல, அதுமாரி ஆட்களை கூட்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு பப்பு பார்ட்டி வைப்புங்க. அந்த 20,000 ரூபாய் எப்படி வந்த காசு அது ஃபைனாக போடுற அந்த குழந்தைக்கு இது போல் நடந்திருக்கேன்னு அதை வச்சு இவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட துயரை பற்றி பெருசாக யோசிக்கலைங்க அவனுமே எறும்பாடுங்க. இது போலலாம் சரக்கு போட்டு டான்ஸ் ஆடி அவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கானுங்க. இதில் என்ன தெரியுமா கொடுமை, இந்த விஷயத்தை தட்டி கேட்க வேண்டிய அந்த கிராம மக்களில் சில பேருமே கலந்துக்கிட்டானுங்க இதில். ஐயா எனக்கும் ஒரு டம்ளர் கொடுங்க முடக்க அப்படின்ட்டு. இதை குடிச்சிட்டு போகிறதுக்கு வேறு எதனா குடிச்சிட்டு போயிடல அவனுங்க. இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கா. இந்த காக்ரா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதோட இன்சார்ஜான மோகன்குமார், இவருக்கு அந்த வில்லேஜில் இருந்த ஒரே ஒரு நபர் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்க இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அப்போ மற்றவனையும் எதுக்கு இன்ஃபார்ம் பண்ணல? இது என்ன சொல்லியிருக்காப்புல, ஐயா இது போல் 3 வயசு குழந்தைய ஒருத்தங்க இப்படி பண்ணிட்டா சுனில்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே என்னடானா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த கேஸை வரவிடாமல் பஞ்சாயத்து தலைவர் வச்சு ஃபுல்லாக முடிக்க பார்க்குறானுங்க, சப்ரஸ் பண்ணானுங்க கேஸ் அப்படின்ட்டு அவர் சொல்லவே அந்த போலீஸ் நல்ல போலீஸ் போல இருக்கு, கிளம்பி ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு. இதில் கொடுமையிலும் கொடுமை என்ன தெரியுமா, போலீஸ்லாம் அந்த ஸ்பாட்டுக்கு வர வரைக்குமோ அங்கே செலிப்ரேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபுல்லாக சரக்கு ஒரு பக்கம், ஃபுல்லாக நான்வெஜ் ஒரு பக்கம், ஃபுல்லாக டான்ஸ் ஒரு பக்கம்னு அவ்வளோ கூத்தம் கும்மாளமாக இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் அந்த குழந்தை வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கா. எவ்வளோ முரண்பாடாக இருக்குது தெரியுதா மக்கள் உங்களுக்கு. போலீஸ் வந்து என்னையா செலிப்ரேஷன் கேட்டதுக்கப்புறம் தான் பதறி தெரிச்சு ஓடானுங்க எல்லாருமே. அவங்களே தெரியுது நம்ம பண்ணுறது தப்புன்னு தெரிச்சு ஓட்டானுங்களா. இதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, அந்த குழந்தையோட அம்மா இருக்காங்களே அவங்ககிட்ட போய் பேச ஆரம்பித்தாங்க. அம்மா என்னமாச்சு குழந்தைக்கு ஃபுல்லாக சொல்லுங்கள், உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணிக்கிறோன்ட்டு. அந்த அம்மா சொல்ல அதை கேட்டு போலீஸ் ஒரு மாதிரி கடுப்பாயிட்டாங்க. என்னடா அவன் இன்னும் சும்மா வச்சிருக்கீன்ற மாதிரி தான் போலீஸே பார்க்க ஆரம்பிச்சாங்க அந்த சுனில. அந்த அம்மாவோட ஸ்டேட்மெண்ட் வாங்கியாச்சா, போக்சோ வழக்கு பிரிவின் கீழே இங்கே வழக்கம் பதிவு பண்ணப்பட்டாச்சா. எதுக்கு பிற்பாடு சுனில் இருக்கான் பாருங்க, அவனை அதே கிராமத்தில் வச்சு போலீஸார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவனுக்கு எவ்வளோ நெஞ்செழுத்தம் பாருங்க. இது பெரிய குற்றமாக அவன் கன்சிடரே பண்ணலங்க. இந்த கொடுமையை பண்ணிட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரிலாம் தெரியல. அவன் அவ்வளோ திடமாக நின்றுக்கிறத பார்த்தா இது பஞ்சாயத்தை ஹேண்டில் பண்ண மாதிரி போலீஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கான். போலீஸ் அவனை தூக்கிட்டாங்களா, தூக்கிட்டு போய் சிறையில் அடைச்சாச்சு அவனை. லோடோ எக்கா அப்படின்ற இந்த அராங்கி பஞ்சாயத்தை சேர்ந்த ஒரு ஹெட்டு, அந்த பஞ்சாயத்தில் ஒரு பெரிய தலைக்கட்டு. ஒரு பஞ்சாயத்து ஒரு பெரிய தலைக்கட்டு இருக்குல்ல, அது போல் அந்த சைடில். ஏன்னா இந்த நியூஸ் வெளியே வந்து எப்படி தெரியுமா ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு. அப்போ பஞ்சாயத்து தலைவர்கள் இப்படி தான் இருப்பாங்க போல இருக்கு. மக்கள் பிரச்சனை வந்தால் குற்றம் சாட்டப்பட்டவன் குற்றவாளி நிரூபிச்சுட்டு ஃபைன் போட்டு இவங்க ஜாலியாக இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு என்ன ஆரம்பிச்சிட்டாங்களா. அதான் பக்கத்து கிராம பஞ்சாயத்து சார்ந்து விசாரிச்சா இவரோட பேர் வெளியே வந்துச்சு. இவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்டாங்க, ஐயா உங்கள் கிராமத்தை சுற்றி இருக்க எல்லா கிராமங்களையும் பஞ்சாயத்து இவ்வளோ கேவலமாக நடக்குமான்னு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த லோட என்ன சொல்லியிருக்காப்புல, சேச்சா அப்படிலாம் இல்லைங்க, இந்த பால்மா வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்குல்ல, ஆக்சுவலாக நான் அது போயிருந்தேன். பக்கத்து பஞ்சாயத்து பெரிய தலைக்கட்டுகள் சார்ந்து கூடுவாங்க ஒரு பஞ்சாயத்துலையும். அப்படி தான் நானும் போய் உக்காந்துட்டு இருந்தேன். உக்காந்தேன், முதல்ல பார்த்தேன் குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க, கிளம்பி வந்துட்டு ஃபைனும் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சுன்னு தெரியாது. இப்போ நியூஸை பார்க்குறப்ப தான் தெரியுது அந்த பயபுலையும் அந்த 20,000 ரூபாய் வச்சு என்ன நாட்டம் போட்டிருக்கானுங்கன்னு. இதெல்லாம் மற்ற பஞ்சாயத்தில் நடக்காதுங்க. இவனுக்கு தான் மோசமானவனுங்க. எல்லா பஞ்சாயத்தும் மோசம் இல்லை, எல்லா பஞ்சாயத்து தலைவர்களும் மோசமானவன் கிடையாதுன்னு இவர் அவங்கள பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. ஒரு மாதிரி உங்களுக்கே அசிங்கமாக திட்டம் தோணுதில்ல. ஓகே ரைட் விடுங்க. இப்போ 3 தரப்பு சேர்ந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அண்ட் லோக்கல் சர்க்கிள் ஆஃபீஸர், இத்தனை தரப்பும் சேர்ந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதுக்கு தெரியுமா, இது போல் கொடுமைங்க அந்த இடத்துல எவ்வளோ தூரம் நடந்துக்கிட்டு இருக்கு இதை ட்ரேஸ் பண்ணணும். குறிப்பாக இந்த வழக்கோட இன்னும் வெளியே வர உண்மைகள் இருக்குல்ல, அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த டீம் இப்போ யாராவது பாடுபடுறாங்க. ஸோ செப்பரேட்டாக இவங்க ஒரு இன்வெஸ்டிகேஷனை பண்ணிட்டு இருக்காங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்கணும். முக்கியமான விஷயங்கள், முதன்மையான விஷயம், ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கீங்கன்னா என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு? எனக்கு இது இருக்க உள்ளபடியே புரியல. அப்படி என்னத்தை நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் படித்து சட்டம் இதுதான் தெரிஞ்சு தண்டனை கரெக்டாக கொடுத்து இதெல்லாம் சின்ன கவுண்டர் படமா? 100ல் ஒருத்தர் அப்படி இருக்கிறது அதிசயம், அத்தி பூத்தா மாதிரி. மற்ற பெரும்பாலான பஞ்சாயத்து தலைவர்களை எப்படிங்க? ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், சட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த பஞ்சாயத்துன்ற விஷயம்லாம்? நீங்கள் மற்ற விஷயங்கள் சார்ந்த பஞ்சாயத்தில் ஹேண்டில் பண்ணுறது வேறு, ஆடு திருடுறது கோழி திருடுறது இது போல் எதுவும் பண்ணிட்டு போகிறது வேறு.
அதை ஒட்டி இவ்வளோ பெரிய கிரேவ் அலிகேஷன் இதெல்லாம். போக்சோ சம்மந்தப்பட்ட விஷயம்னா மரண தண்டனை விதிக்கலாம். அப்பேற்பட்ட தண்டனை விவரங்கள் உள்ள இருக்கு. அப்பேற்பட்ட ஜஸ்ட் லைக் தட்னு இது போல ஹேண்டில் பண்ணுவீங்களா? ஏதோ 20,000 இப்போ கொடுத்துட்டேன், மிச்சம் 80,000 அப்புறம் தான் கொடு, நாங்கள் போய் சரக்கு போட்டு ஜாலியாக இருக்கோன்னு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், உங்கள் குழந்தைகளை நீங்கள் தான் பேரண்ட்ஸ் பாதுகாக்கணும். யாரை நம்பியே விட்டு போகாதீங்க. இதை தான் ஒரு முறை கேஸ்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து. அது இந்த கேஸ்லேயும் பார்க்க முடியுது. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.